எனக்கு நடக்கிற பெரிய பிரஷர்ன்றது எல்லாரும் நீங்க பார்த்தபடியே தான் நீங்க கதைக்கிறீங்க. முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போனால் சுமந்திரன் சிறிதரனுக்கு இடையிலான ஒரு சிறிய மோதல்ன்றே சொல்லலாம். உட்கட்சியில் இருக்கிறபடியே அது ஒரு பெரிய உட்கட்சியில் இருக்கிறதாலே அதை சிறிய மோதல்னு சொல்லலாம். ஒரு பெரிய மோதல் தான். இந்த மோதல் எங்கே ஆரம்பிக்குதுன்றா, இந்த சிறிதரன் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது, தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அங்கே நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக கேள்வி எழுப்பப்படுகின்றது. இதில் பல சிலப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட வேறு யார் மூலமாக இது நீதிமன்றத்தில் வழக்காக தொடரப்பட்டாலும் கூட இந்த பின்னணியில் யார் இருக்கிறன்றா சுமந்திரன் தான் என்கின்ற விடயம்தான் பெரிதாக அடிபட்டது. அங்கே இவர்களுடைய இந்த போராட்ட களம் அல்லது இவருடைய சண்டை களம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு இந்த பொது வேட்பாளராக அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை சிறிதரன் அவர்கள் எடுக்கின்றார். கிட்டத்தட்ட மாவை சேனாதிராஜா கூட அதற்கு ஒரு கட்டத்தில் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற கட்டம் இருந்தது. பிறகு அவர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்தார். பிறகு சைத்தன்று அவருடைய கட்சியினுடைய குழப்பங்கள் இருந்தபடியாக தலைவருடைய தெரிவை விட்டுட்டு இப்போ சுமந்திரன் தெரிவை தான் எல்லாரும் பார்க்க வலிக்கிறேன். பிறகு சுமந்திரன் அவர்கள் சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார். அதுவே கட்சியின் ஏகமனதான முடிவாக எடுக்கப்படுகின்றது. இங்கே கட்சியினுடைய மத்திய குழு கூட்டங்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது அதில் சுமந்திரன் ஒரு பக்கம் நிற்பார், சிறிதரன் ஒரு பக்கம் நிற்பார். பெரும்பாலும் இந்த சுமந்திரன் முடிவு தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்போ அதிலேயே இங்கே சுமந்திரனுடைய தலைமையில் தான் இங்கே கட்சி நடக்குது என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஒற்றை தலைமையின் கீழ் கட்சி நடக்கின்றது, இந்த ஒற்றை தலைமை தான் இயக்குகின்றது என்கின்ற பல விமர்சனங்களும் தமிழரசு கட்சி மேலே வைக்கப்படுகின்றது. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கேக்க இந்த நிலைப்பாடில் ஒன்று தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடு, அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் நிலைப்பாடு, அவர்களுடைய அந்த வாக்கெடுப்பு, தலைவருக்கான வாக்கெடுப்பு, அது பிறகு தேர்தல் நிலைப்பாடு. இப்போ அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த பிரிவினை தொடர்ந்துமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆக இப்படி இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் பிறகு எங்கே வருதுன்னா இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக இப்படி நிறைய இடத்துல குழப்பங்கள் இருந்தாலும் கூட இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு விடயப்பிறப்பு வருது. அந்த விடயப்பிறப்பில் சிறிதரன் இந்த தமிழ் தேசிய பேரவையால் கொண்டு வரப்பட்ட சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை என்ற விடயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார். அது முன்னைய காலகட்டத்தில் பாராளுமன்றங்களில் கூட இந்த ஆதரவு பாராளுமன்றத்தில் கூட கஜேந்திரகுமார் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த நிலைப்பாடு அடிக்கணும். ஒரு 3 பேராக சேர்ந்து இந்த நிலைப்பாடு அடிக்கணும், ஸ்ரீதரன் உட்பட. அதற்கு பிறகு இந்த கட்சியில் பேசுகின்ற பொழுது கட்சியால் இது சின்ன ஆலோசனை குழுக்கள் நடத்தப்பட்டு சாதகமாகத்தான் தீர்மானம் பெறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கட்சியினுடைய தலைவர் கூட, பதில் தலைவர் CVK சிவஞானம் கூட சாதகமான நிலைப்பாடு இருந்தோம் தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கட்சியினுடைய நிலைப்பாடு டோட்டலாகவே அங்கே சேஞ்ச் ஆகுது. நாங்கள் இந்த புதிய அரசியலமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்க போன்றோம் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருந்தார். ஒரு புதிய அரசியலமைப்பை இன்னும் வரையில, அது தொடர்பான பேச்சுக்கள் தான் அடிபடுது. அதே ஒரு பெரிய விடயம் தான். ஆனால் அந்த விடயம் நடக்கிறதுக்கு முதலே இங்கே சண்டை நடந்துட்டு. அப்போ அதில் சுமந்திரன் எடுத்த முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கராட்சிய ஒற்றையாட்சிகள், இது நல்லாட்சி காலத்திலேயே சுமந்திரன் அந்த குழுவில் இருக்கின்ற பொழுது இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். ஆக அதுக்கு தமிழ் தேசிய பேரவை அப்பயுமே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதுக்கு பிறகு இப்போ இந்த விடயப்பிறப்பு வருகின்ற பொழுது கஜேந்திரகுமார் அணியோட சிறிதரன் போகிறார், சுமந்திரன் மீண்டுமே இந்த ஒற்றையாட்சி தீர்வு என்ற அந்த நிலைப்பாட்டெலாம் இருக்கிறார் என்ற கேள்வியும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. அப்போ இப்படி இவர்களுடைய சண்டை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அதுக்கு பிறகு இப்போ அண்மையில் கூட சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை திறந்து தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா தேசிய பட்டியலோட போகிற எண்ணம் எனக்கு இல்லையென்று ஏற்கனவே சொன்னவர். அப்போ இனி தேசிய பட்டியல் மூலமாக போக முடியாது, மக்கள் நிராகரித்தவர் தான் தேசிய பட்டியல் மூலமாக போகின்றார். அப்போ அது எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னவர், அது வேறு விஷயம், அதை விடுவோம். அப்போ அதுக்கு பதிலாக இப்போ இவர் இங்கே போகிறார். எப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னா சிறிதரன் என்கிற பேசும் லேசாக அடிபட்டது. சிறிதரனும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது ஆர்வத்தை காட்டுகின்றார் என்று யார் சொன்னதுன்னா சுமந்திரன். அவர் சிறிதரன் போயிடுவோம், அந்த இடத்துக்கு தான் பெறலாம். அடுத்த சிறிதரன் சொன்னார், மாநசபை தேர்தல் தொடர்பாக இந்த ஒரு நிலைப்பாடு என்ன தெரிவிக்கல. அப்போ அது சொன்னோன்னா இதுக்குள்ளேயும் அவர்களுக்குள்ள ஒரு பிணைப்பாடு, இது இந்த இந்த பிணைச்சல் தொடர்ந்துமே இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. ஆக இப்போ சிறிதரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். இப்போ அந்த ஒரு ஊடக சந்திப்போன்ற வச்சு அந்த விடயத்தை சொல்லியிருக்கார். அந்த விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுமந்திரனுக்குடியில் தான் இது நடந்து கொண்டிருக்குன்னு எல்லாரும் இப்போ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது சுமந்திரனுடைய தலைமையில் தான் இந்த விடயங்கள் நடந்தோன்றிருக்கு. பிறகு வீடு நாங்கள் வாக்களித்தாலும் கூட திருப்பியும் சுமந்திரன் தானே நடத்த போகிறார், அதெல்லாம் தவறான விடயங்கள் என்ற விடயப்பிறப்பில் அவர் பேசியிருந்தார். அவரே நேரடியாக சொல்கிறார், கட்சிக்குள்ளே எனக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் அழுத்தங்கள் இருக்குது, அதெல்லாம் தாங்கி கொண்டு தான் நான் பயணிக்கிறேன் என்று. உண்மையிலேயே இப்படி பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ற கேள்வி எழுகின்றது. ஒன்று உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காட்டிக்கு நீங்கள் வெளியில் வாங்க, அப்படி வெளியில் வராத பட்சத்தில் உங்களுக்கும் வீடு தேவைப்படுகின்றது என்ற நிலைப்பாடு தானே இருக்குது இல்லையா? ஒன்று இந்த நிலைப்பாடு பிடிக்காட்டி வெளியில் வாங்கோ,
அல்லது நீங்கள் சொல்கின்ற ஒற்றை தலைமை அல்லது அவருக்கு தான் இயங்குகின்றது என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தால் அவரை விட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையோ அல்லது நீங்கள் ஏற்கனவே இருக்கின்ற உங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிங்க. ஏன்னா மக்களின் நிலைப்பாடு கூட இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுன்றதான் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கணும். அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கொஞ்சம் உரத்து பேசுங்கள். சுமந்திரன் கொஞ்சம் பொது வழிகளில் தான் உரத்து பேசுகிறார், கட்சிக்குள்ளே கொஞ்சம் மெதுவாக தான் பேசுகிறார் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் பேசுங்க. இல்லது அது தொடர்பான நிலைப்பாட்டில் இருந்து விலகி பயணிக்கிறதில் விலக சொல்லுங்க. அப்படி விலகி பயணிக்கிறவர்களை விலகச் சொல்லாமல் நீங்களும் விலகாமல் அதுக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் பின்னப்பட்டு கொண்டிருந்தா என்ன நிலைப்பாடு? அப்போ மக்கள் எதை நம்புறது என்ற கேள்வி இருக்கு. ஏன்டா ஏற்கனவே கட்சிகள் புலப்படைந்திருக்கு. மீண்டுமே உங்களை பிரிவடைய வேண்டும் என்ற நிலைப்பாடு நாங்கள் சொல்லலை. உங்களோட நிலைப்பாடு பிள்ளைன்னா நீங்கள் விலகி பயணிக்கிறது தான் சரியான முறை. அப்போ நீங்கள் விலகி பயணிக்காத பட்சத்தில் உங்களுக்கும் கட்சி தேவைப்படுகின்றதுன்ற நிலைப்பாடு தானே இருக்குது. அல்லது இது தொடர்பாக பயணிக்காதவர்களை விலக வேண்டும். ஆக நீங்கள் ஒரு தைரியமான முடிவெடுக்க முடியாத நிலைமை உங்களிடம் இருக்கின்றது என்பது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதில் கதைக்கே கூட சிஸ்டம் சேஞ்சுன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணவில்லை என்றவர் சொல்கிறேன். முதல் உங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிற சிஸ்டத்தை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களோட உட்கட்சிக்குள்ளேயே நிறைய சிஸ்டங்கள் சேஞ்ச் பண்ணப்படாமல் இருக்குது. அது தொடர்பான அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் கேட்டது ஒரு விதமாக சரியான விடயமோ ஒன்று நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஏன்னா சுமந்திரனுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் இப்போ கூட இருக்கின்றார்கள். இப்போ மீண்டுமே நாங்கள் வீட்டுக்கு வாக்களிக்க அது சுமந்திரனுடைய நிலைப்பாடு தானா என்கிற பயமும் பதற்றமும் இருக்குமா இல்லையா? அனுபவித்தவர்களுக்கு அந்த பதட்டம் இருக்குமா இல்லையா? அவர் சமூக வலைத்தளங்களில் இப்போ பேசப்படுற விஷயம் என்னென்றா, இவர்களுடைய சண்டை யாரை பாதிக்குதுன்றா ஒன்று கட்சியையும் மக்களையும் பாதிக்கின்றது. தமிழரசு கட்சிக்கென்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது, வீட்டு சின்னத்துக்கென்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. ஆக இந்த பாரம்பரியங்கள் சீர்குலைக்கப்படுகின்றதோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. மக்கள்லாம் இதில் குழப்பம் அடைந்திருக்கின்றார்கள். மீண்டுமே என்பிபிஎலை அளிப்பதற்கான காரணமாக ஸ்ரீதரன் சுமந்திரனுடைய மோதல் இருக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. என்பிபிஎலை அடிப்பதற்காகத்தான் இந்த மோதல் இருக்கின்றதாண்டு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான நிலைப்பாடு எடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுமந்திரன் பேசுகின்ற போல சில இடங்களில் ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். பயங்கரவாதிகள் என்ற பெயரை கூட பயன்படுத்தி இருந்தார் என்று கூறப்படுகிறது அந்த பொருள்பட. ஆகவே அப்படியான நிலைப்பாடில் ஒரு ஆள் இருக்கிறார், இப்படியான நிலைப்பாடில் இன்னொரு ஆள் இருக்கிறார். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறாக்கள் இல்லை பிடுங்குப்பாடு இருக்குது, நாங்கள் உள்ளே வரலாம்னு தான் பார்ப்பினோம். உண்மையிலேயே அப்படி நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் இனி மக்களால் எடுக்கப்படுற தீர்மானம் எப்படி இருக்குமெண்டா, இது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சிகளின் கீழே தான் நடக்கின்றது என்கிற எண்ணத்தை தான் மக்கள் எடுப்பார்கள். என்பிபியை மீண்டுமே அல்லது ஒரு சிங்கள கட்சியை அல்லது ஒரு தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு கட்சியை இங்கே கொண்டு வரதுக்குரிய நிலைப்பாட்டுக்காகத்தான் இந்த பிடுங்குப்பாடு, இந்த அரசியல் பிளவுகள் என்றதெல்லாம் மக்களின் யோசிப்பார்கள். ஆகவே நீங்கள் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கிறது சரியானதாக இருக்கும். தொடர்ந்துமே நாங்கள் சந்திக்கலாம். இந்த காணொலியை நான் இதோடு இணைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த இந்த விடயங்கள்லாம் சில விடயங்களை நகைச்சுவையாக கூட கடந்து செல்ல முடியாது. இப்போ மீம்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட அவர்களுடைய சண்டை தொடர்பாக மீம்ஸுகள் அது எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்தோண்டே இருக்குது. ஆனால் இது யாரை பாதிக்க போதுண்டா, மக்களுடைய நிலைப்பாட்டை மக்களுடைய எண்ணங்களை தான் பாதிக்க போகுது. நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுன்ற ஒரு குழப்பம் இப்பயுமே மக்கள்கிட்ட இருந்தோண்டு வருது. அது தொடர்பாக யோசிக்க வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகள கையில், குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள கையில் தான் இருந்து நீங்களும் வாக்களிக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களோட நிலைப்பாட்டில் மாறாமல் வாக்களிங்கோ. இது உள்ளூராட்சி சபை தேர்தல் கட்சி சார்ந்த எங்களோட நிலைப்பாடு சொல்கிறோம், நீங்களும் மாற்றலாம். அது மாற்ற வேண்டிய உங்களோட பொறுப்பு. கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளை பார்க்க உங்களோட ஏரியாவுக்கு யார் நல்லா செஞ்சிருக்கணும், இது உள்ளூராட்சி சபை செய்கிறது. உங்களோட உட்கட்டமைப்பு வசதிகளை முன்னேற்றினது யார், அவையில் பார்த்து வாக்களிங்க. அவர் எந்த கட்சியாகவும் இருக்கலாம், எந்த சின்னமாகவும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அவர் உங்களோட ஏரியாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அதான் உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது. இந்த தெளிவு உங்கள்கிட்டையும் இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த விடயத்தை சொல்கிறோம். மற்றபடி வாக்களிக்கிறது உங்களோட உரிமை, வாக்களிக்கிறது மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. வாக்களியுங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமைகளை தொடர்ந்தும் செய்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன், இப்ப எனக்கு கூட நடக்கிற கட்சிக்கு நடக்கிற பெரிய பிரஷர்ன்றது எல்லாரும் நீங்க பார்த்தபடியே தான் நீங்க கதைக்கிறீங்க. அதையும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். நானும் அதை ஏதோ எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம். எனக்கு தார பேராயர் தார ஆதரவு, எனக்கு தார மக்கள் ஆதரவு, உங்களோட ஆதரவுல நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடி பார்ப்போம் என்ற அளவில் இருக்கிறேன். அந்த கிட்டத்தட்ட மட்டக்களப்பில் 15 பேருக்கு விளக்க கடிதம், திருவண்ணாமலையில 9 பேருக்கு விளக்க கடிதம், கிளிநொச்சியில 6 பேருக்கு விளக்க கடிதம், யாழ்ப்பாணத்துல என்னோட ஆதரவா இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்கல. இதெல்லாம் நடக்குது. இந்த குத்துவட்டுகள், இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோட நிற்க வேணும், கட்சி வெல்ல வேணும், எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பெற வேணும் என்றதில்
கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிக கூடிய அளவில் வேலை செய்யறோம். வதனா கூட குழப்பம் இருக்குது. இது என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டா சுமந்திரன் தானே செயலாளர், அவர் தானே பிற கட்சியை நடத்துவார் ரெண்டு வதனா கேட்டிருக்கு வேறு ஆக்கல. என்ன வதனா? சரியா நான் சொல்றேன். இது என்ன கேட்கல வதனா, நான் உங்களுக்கு சொல்றேன் நேர வதனா வச்சோன்னு சொல்றேன். வதனா சொல்லி இருக்குது, இப்ப நீங்க இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்க வெண்டாலும் அதென்ன வீடு வெண்டா பிறகு சுமந்திரன் தானே பிறகு நடத்துவார், ஏன் சுமந்திரனுக்கு நாங்க வாக்கு போடணும்? இதை பதனா கேட்டதாக எனக்கு 2 நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது. இப்ப நான் சொன்னா இல்ல நான் பதனா கூப்பிட்டு கலைக்கிறது, அது இது எங்களுக்கு உரியது. நான் ஏன் சொல்றேன் என்றால், இப்ப சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சிகிட்ட சபை போயிட்டு வைப்போம். அது என்பிபியா இருக்கலாம், எஸ்எல்எஃபியா இருக்கலாம், ஜிஎன்பியா இருக்கலாம், ஒரு சிங்கள கட்சிகிட்ட போயிட்டு. இப்ப ஒரு மாயை தானே, சிஸ்டம் சேஞ்ச், மாற்றங்களை நோக்கி நாங்க போறோம். சம உரிமை கொடுக்க போறோம் எல்லாருக்கும். நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரத், நாங்கள் தமிழ்ல பேசியிருக்கிறோம். முந்தி அவரும் பேசினவர் தானே தமிழ்ல. மஹிந்த ராஜபக்சம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று பேசினவர் தானே ஒரு காலத்துல. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழ்ல, எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா ஒண்ணுக்கு இருப்போம் என்ற பேச்சுக்களும் வலிக்கிறது. ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியா கொண்டு போக முடியாது. இதே விஜித கேரத் தான் போய் எங்க சொல்லியிருக்கிறார், கடைசியா நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. அவர் சொல்றார், யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு 3 ஆசனங்களை தந்திருக்கணும், தமிழ் மக்கள் எல்லாம் எங்களோட நிக்கணும், நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாடுங்க. அங்க ஒரு தரம் சாவே இல்லை, யுத்தமே நடக்க இல்லை. அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள், அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புலிகள். அங்க செத்தது பயங்கரவாதிகள், அங்க எதுவும் நடக்க இல்லை, மக்கள் யாரும் சாக இல்லை. அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து 3 பேரை தெரிவு செய்திருக்கணும். ஆகவே ஜெனீவாவில் நீங்க கொண்டாடுற தீர்மானம் பிழையானது. ஆறு சொல்றது வெளிநாட்டு அமைச்சர் தமிழ்ல பேசி பழகுற தோழர் விஜித கேரத்.